வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்துவர்கள் ஏனாமில் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் எம்எல்ஏவை 5 வருடமாக எங்கே போனீர்கள் என சராமாரியாக இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மக்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆட்சி நிச்சயம் அமையும் என்று மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி திமுக வேட்பாளருமான சிவாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இனி வருவது விரிவான செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகையான கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளியை புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் புனித வெள்ளியான இன்று புதுவையில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடந்தது. இதையொட்டி மும்மணி நேர சிறப்பு வழிபாடு மற்றும் பெரிய சிலுவை பாதை பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு தேவாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வீதிகளிலும் பாதிரியார்கள் சிலுவையை சுமந்து சென்றனர். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஜென்மராக்கினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்டம் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பங்கு தந்தை அவர்கள் சிலுவையை சுமந்து செல்ல அவரை பின்தொடர்ந்து ஏராளமான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியபடி சென்றனர். இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட உள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இருவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தரியலதிப்பா பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் வாக்கு சேகரிப்பில் நேற்று ஈடுபட்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டிற்கு சென்று வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கிருந்த இளைஞர், கடந்த 5 வருடமாக எங்கே சென்றீர்கள் எம்எல்ஏ என்றும் இதுவரை நீங்கள் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அசோக் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அவர் விடாமல் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் செய்வதறியாது அசோக் எம்எல்ஏ அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மக்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆட்சி நிச்சயம் அமையும் என்று மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி திமுக வேட்பாளருமான சிவாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவாவுக்கு ஆதரவாக வில்லியனூர் தில்லைநகர் SMV புரம் பகுதியில் திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி வீடு வீடாக சென்று தமிழக திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் வேட்பாளர் சிவாவுக்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை 5 ஆண்டுகளில் செய்து சாதனை படைத்துள்ளார் சிவா. இது வாக்கு கேட்டு செல்லும் இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியுடன் சொல்கின்றனர். எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு என்று பகிரங்கமாக சொல்லுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுச்சேரி மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது தமிழக திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் புதுச்சேரியிலும் தொடர்ந்திட
புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். இதனால்தான் நாங்கள் நம்பிக்கையாக சொல்கிறோம், புதுச்சேரியில் சூரியன் மலரும் என்றார். நீங்க நோட்டீஸ் வாங்கம்மா ஐயா. அந்தஸ்தை பெற்றுத்தர முடியும் என்பது உறுதியாக நாங்கள் இந்த நேரத்திலே தேர்தல் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் என்னவெல்லாம் தமிழகத்திலே செய்திருக்கிறார்களோ அத்தனையும் இங்கே கொண்டு வருவதற்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியவில்லை. படித்த இளைஞர்கள் அத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்குறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயில் தொழிற்சாலைகள், 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தொழிற்சாலை வந்திருக்கு. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஓகேண்ணா. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்திரவாகனிபேட், SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் NR வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் NR காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட
உட்பட்ட ரவிக்குமார், வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரவாகினிபேட், SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி NR காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்திராநகர் தொகுதி முத்திரையர்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்த சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அந்தந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்திராநகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையத்தில் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஏராளமான பெண்கள், அவருடைய ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு அப்பகுதி மக்களிடம் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அன்பரசன் களம் காண்கிறார். இவர் நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேர மருத்துவருடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், நத்தமேடு, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இவர்களுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் மகிழா காங்கிரசார் உடனிருந்தனர். அது ஐயா ஆட்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நெட்டப்பாக்கம் தொகுதியில் பொற்காலமாக தான் இருந்தது. நம்ம விவர முதலமைச்சர் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே பொற்காலமாக இருந்திருக்கு. அதனால இப்போ பாத்தீங்கன்னா ஐயா மறுபடியும் ஐயா ஆட்சிக்கு வருவாரு. அதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கு. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஐயா பேர் சொன்னாலும் சரி, நமக்கும் மக்கள் அணுகிறப்ப காங்கிரஸ் வேட்பாளர்னாலே ஒரு அடையாளம்ன்றது பெருசா இருக்கு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்துவர்கள் ஏனாமில் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் MLA-வை 5 வருடமாக எங்கே போனீர்கள் என சராமாரியாக இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மக்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆட்சியா நிச்சயம் அமையும் என்று மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி திமுக வேட்பாளருமான சிவாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.